ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஈஸி ஹோம் ஃபுட். இது உங்களுக்கான சமையல் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மட்டன் கொத்துக்கறி செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இங்கே இப்போ நான் ஒரு 3/4 கிலோ கொத்துக்கறி வாங்கியிருக்கோம். அது நீங்கள் கொத்துக்கறின்னு கேட்டால் கடையில் கொடுத்துருவாங்க. மட்டன் கீமான்னு கூட சொல்லுவாங்க. இது வாங்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சமையல் விட்டுருங்க. நான் இங்கே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சமாக பட்டை 2 கிராம்பு போட்டுருங்க. இதுலேருந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 கீரி வச்சுருங்க. கூட இஞ்சி, பெரிய துண்டை இஞ்சி எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். இதோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வணக்கிடலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதையும் அதோட சேர்த்துடலாம். இந்த கொத்தமல்லி கறிவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் நல்லா அலசி அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி கறிவேப்பிலை எடுத்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இது ஒரு அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கொத்துக்கறி அதோட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு அதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20-25 நிமிஷம் வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொத்துக்கறியில் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது கொத்துக்கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே அரைச்சி வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இந்த கொத்துக்கறியோட சேர்த்துடலாம். இந்த மசாலா போடும்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் அதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. பாருங்க, கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இது நல்ல சூடாகவே எடுத்து நம்ம சாப்பாடு கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.